வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி பலகாரமாக மிளகு காராச்சேவு தான். இது நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சுலபமானது. நம்ம கடையில் போய் பேக்கரியில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மிளகு காராச்சேவு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 1 கப்பு கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். அதில் எப்படினாலும் ஒரு சின்ன சின்ன தூசுகள்லாம் இருக்கும், அதனால் கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, அதையும் சேர்த்து ஜலிச்சுக்கோங்க. அந்த கப்பிகளை தூக்கி போட்டுருவோம். போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு தூள், ஒன்றும் பாதியமாக இடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இது சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் வாயில் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்சு போதும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற அளவுன்னா 1 கப்பு தான் கடலை மாவு எடுத்துருக்கோம், அதனால் 2 பிஞ்சு போதும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூனாக ஊற்றுறனால உங்களுக்கு 2 தடவை ஊற்றுற மாதிரி தெரியுது. ஒரே 1 ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காய்ச்சின எண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. தாப்பில் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நல்லா தண்ணி தெளித்து நல்லா முறுக்குக்கு பிசைகிற மாதிரி இல்லாமல் அது காட்டில் கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கோங்க. முறுக்குக்கு வந்து நம்ம கெட்டியாக பிசைவோம், கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். நம்ம முறுக்கு குழாயிலே நம்ம செஞ்சிடலாம். இது தனியாக நம்ம போட்டு காராச்சேவு போட்டு தேய்ச்சி விடுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. முறுக்கு அச்சிலே நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம உடச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும், கரகரன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடான உடனே பிழிஞ்சு கொடுத்துருங்க. பிழியறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம சாதாரண நாட்களில் கூட நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடையில் போய் நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம 1 கப்புக்கே வந்து ஒரு 1/4 கிலோ அளவு நமக்கு வரும். 1 கப் கடலை மாவு 1/4 கப்பு அரிசி மாவுக்கே உங்களுக்கு 1/4 கிலோ அளவுக்கு காராச்சேவு கிடைக்கும். நல்லா டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலர் மாறின உடனே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இந்த சடசடப்பெல்லாம் அடங்கின உடனே எடுத்துருங்க. நல்லா கொஞ்சம் ஆறின உடனே உடச்சி போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே போலே பிழிஞ்சு எடுத்துருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்துருச்சு. அருமையான மிளகு காராச்சேவு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.